ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தங்கம் மட்டும்தான் ஷாக் கொடுக்குமா? வெள்ளி ஷாக் கொடுக்கவே கொடுக்காதா? ஸோ வெள்ளியும் சேர்த்து ஷாக் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி தங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு எட்டாக்கனியாக மாறிக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி வெள்ளியும் அதே போல் எட்டாக்கனியாக மாறிடுமோ அப்படிங்கிற அச்சம் வந்து மக்களுக்கு வந்து வந்திருக்கு. அப்புறம் வராத என்ன? ஏன்னா சும்மா வேற லெவலில் வெள்ளி தெறிக்க விட்டுட்டு இருக்கு. ஏன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆரம்பிச்சிச்சு வெள்ளியை நம்மளால் கையில் பிடிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டிசம்பர் ஆரம்பித்ததுலேருந்து வெள்ளி வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஜெட்டு வேகத்தில் பறந்து போய்கிட்டே இருக்கிறான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளி வந்து டே பை டே ஆல்மோஸ்ட் ஒரு புது நாள் ஆரம்பிச்சிச்சுன்னா போதும் புது ரெக்கார்டு தான் வச்சுட்டே இருக்கான். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஏன்னா வெள்ளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீசன்ட் டைம் ஒரு செகண்ட் டைமில் போன மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1,60,000 இருந்துச்சு. ஸோ இப்போ 1,94,000 அப்படிங்கிற ஒரு புதிய உச்சத்தையே தொட்டிருக்கு. அப்படின்னா வெள்ளி எந்த அளவில் பயங்கரமான ஏற்றத்தில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஆல்மோஸ்ட் கோல்டு மிகப்பெரிய அளவில் உச்சத்தில் இருந்துகிட்டே இருக்குது. எல்லாரும் கோல்டுன்னு போயிட்டு இருக்க டைமில் சைலண்ட்டாக எல்லாருமே கோல்டில் இருந்து அப்படியே வெள்ளி பக்கம் அப்படியே சாய ஆரம்பித்தாங்க. வெள்ளியும் மிகப்பெரிய அளவில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெள்ளி இதுக்கப்புறம் என்ன மாதிரியான நிலைமையில இருக்க போகுது? வெள்ளிக்கு விடிவு காலம் அதாவது எண்டு காலே கிடையாதா அப்படிங்கிற மாதிரியான டாக் தான் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. ஸோ எப்போ வெள்ளியோட போராட்டம் இல்லை அவனோட வேகத்துக்கு எப்போ ஸ்பீட் பிரேக்கர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு கிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு வந்துருச்சு வெள்ளி அப்படின்றது. இப்போ வந்து வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து ஒரு 299 ரூபாய்க்கு, அப்புறம் ஒரு கிலோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் ரூபாய் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சில்லறை விற்பனையில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்லறை விற்பனையில் வந்து வெள்ளியோட அளவு அப்படின்றது விலை அப்படின்றது இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து ஒரு வரலாற்றிலே மிகப்பெரிய அளவில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வாரத்தில் அதாவது இந்த வீக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கிராமுக்கு 11 ரூபாய் அப்படிங்கிற ஒரு அளவில் ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 11,000 ரூபாய் அப்படின்றது வந்து அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதாவது டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா மக்களுக்குமே மிகப்பெரிய கலக்கத்தை தான் ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி தான் சில்லறை விற்பனையில் வந்து ஒரு கிராம் வந்து 207 ரூபாய் அப்படின்னு ஒரு வரலாற்று உச்சத்தை வந்து தொட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டவுன் ஆகி இப்போ வந்து ஜெட்டு வேகத்தில் வந்து ஏறிட்டே இருக்குது. ஸோ இன்னைக்கு அதையும் பிரேக் பண்ணி ஆல்மோஸ்ட் 209 அப்படிங்கிற ஒரு புது ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது 196 ரூபாயில் இருந்தது. அப்படியே ஒரு நாளாக கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ ஆல்மோஸ்ட் 209 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உண்மையை சொல்ல போனால் தங்கத்தை விட வெள்ளியோட விலை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. ஸோ இதனாலே என்ன ஆகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ வெள்ளி தான் எல்லார் வீட்லையுமே தாராளமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பொருட்கள். ஸோ அதனால் இப்போ எல்லா மக்களும் ஒரு சாமானிய மக்களும் என்ன எதிர்பார்க்காங்க அப்படின்னா தங்கத்தை மாதிரியே வெள்ளியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் எட்டாக்கனியாக மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஏக்கம் வந்து எல்லா மக்களுமே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது எந்த மாதிரியான நிலைமையில இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அமெரிக்கா ஃபெட் அப் ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தங்கம் வெள்ளியோட விலை தாறுமாறாக ஏறி இருக்கு, ஏறதான் போகுது. ஸோ அடுத்த வருஷ கணிப்புலாம் அதுக்கு மேலே இருக்கு, பயங்கரமாக ஏறும். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த வருஷத்துக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில்வர் 2 லட்சம் அப்படின்ற ஒரு புதிய உச்சத்தை கண்டிப்பாக ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நண்பர்களே. ஸோ அப்போ எப்போதான் டவுன் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்போ 2 லட்சத்து பக்கத்தில் வரானோ அப்படி இல்லைனா 2 லட்சம் பக்கத்துலையோ இல்லை 2 லட்சத்தை எப்போ பிரேக் பண்ணுறானோ ஸோ அந்த டைமில் தான் சில்வருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நிலைமையில் என்ன ஆகலாம் அப்படின்னா எல்லாருமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அதிகமாக பண்ணுற பட்சத்தில் ஸோ அந்த நேரத்தில் வெள்ளியோட விலை ஓரளவுக்கு வீழலாம் நண்பர்களே. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு அகைன் வந்து ஒரு 1,85,000 இல்லை 1,80,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுவுமே டெம்பரரி தான். அது ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற ஒரே விஷயத்தில் மட்டும்தான். அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளியோட விலை அதுக்கு அடுத்து தங்கத்தை விட வேகமாக பயங்கரமாக இன்க்ரீஸ் தான் ஆகும். நெக்ஸ்ட் இயரில் வெள்ளியோட டார்கெட் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 2 டார்கெட் எதிர்பார்க்காங்க நண்பர்களே. ஸோ ஏன்னா ஜெட்டு வேகத்தில் போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ அதனால் 2 மிகப்பெரிய டார்கெட் வந்து எல்லாரும் முன்னாடியுமே இருக்குது. அதில் முதல் டார்கெட் ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,50,000 அப்படிங்கிற டார்கெட்டை வந்து நெக்ஸ்ட் இயரில் ரீச் ஆகிடும் அப்படிங்கிறது எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை தங்கத்துக்கும் வெள்ளிக்குமான டிமாண்ட் வந்து மிகப்பெரிய அளவில் அதிகரிக்குமாயின் அதுவே வெள்ளி அப்படின்றதோட ரேட் வந்து 3 லட்சம் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை கூட மிகப்பெரிய அளவில் வந்து உச்சத்தை வந்து தொடலாம் அப்படிங்கிறதையும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தொழில்முறை ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ தங்கத்தோட விலை ரொம்ப பீக்கில் இருக்கிறதுனால அதுக்கு மாற்றாக தான் எல்லாருமே வெள்ளியை வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே பயங்கர பீக்கில் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் கோல்டுக்கு எப்படி தட்டுப்பாடு இருக்கோ அதே மாதிரி தான் வெள்ளிக்கும் தட்டுப்பாடு இருக்குது. ஸோ அதுவும் இந்த வெள்ளியோட உயர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டு இருக்கு.
ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளியோட விலை வந்து ஒரு அவுன்ஸ் அப்படின்றது டாலர் ரேட்டில் $62 அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இயரில் இது $100 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், 2.5 லட்சம் அப்படின்ற ஒரு 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் அப்படின்ற ஒரு டார்கெட்டை நோக்கி சில்வர் வந்து பயணப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து வெள்ளியோட விலையும் கடுமையாக அடுத்த வருஷத்தில் ஏறும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட பார்ப்பாகவும் இருக்குது நண்பர்களே. ஸோ இடைப்பட்ட டைமில் இந்த 2 லட்சம் பக்கத்தில் வந்துட்டு ஒரு கரெக்ஷன் கிடைக்கலாம். ஆனால் அது ஒரு டெம்பரரி கரெக்ஷன் தான். அகைன் எவ்வளோ வீழ்ந்தாலும் கோல்டும் வெள்ளியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய உச்சத்தை வந்து 2026 ஆரம்பிச்சு இதுக்கு அடுத்து வர இனி வரும் காலங்களில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புது ஒரு ரெக்கார்டை வந்து படைக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை நண்பர்களே. எது எப்படியோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இருக்க தங்கம் வெள்ளியை நம்ம கொஞ்சம் சேஃபாக பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது.